செகண்ட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த ஹாப்பினஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்னிங் சிக்னஸ் போட்டு தாக்கிருச்சு. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மார்னிங் சிக்னஸ். ஈவன் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி கூட எனக்கு இவ்வளோ இருந்தது கிடையாது சிவியராக. சுத்தமாக என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஒரு 3 வீக்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு அந்த ஃபஸ்ட் இனிஷியல் மந்த்தை ஓட்டிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு லாங் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இருந்தாலும் ஊருக்கு போகணுன்ற ஆசையும் இருந்தது. சரின்னு மனசை தைரியப்படுத்திட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பையனுக்கு ஒரு 5 டேஸ் ஸ்கூல் லீவ் இருந்தது. இனிமேல் ட்ராவல் பண்ண ஆசைப்படுவியான்ற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த ஜேர்னி. ஸ்பீடாக போனால் தலை சுற்றுது, ஸ்லோவாக போனால் வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்படியே போட்டு ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணி நிப்பாட்டி எப்படியோ ஒரு வழியாக ஊர் பக்கம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த ப்ரெக்னன்சியில் எனக்கு கடைசி வரைக்கும் பெருசாக எந்த கிரேவிங்ஸுமே இல்லை. ரொம்ப வித்தியாசமான ப்ரெக்னன்சியாக இருந்தது. இருந்தாலும் வீட்டுக்கு போனால் இதெல்லாம் சாப்பிடணும், மதுரைக்கு போனால் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டோட தான் போனேன். 5 டேஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட்டும் கடைசியுமான லாங் ட்ராவல் அதுதான்.